வீடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு இப்ப ஒரு புது வீடு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளிவா. கரூர் மாவட்டம் புலித்தலை பக்கத்துல இருக்கிற 700 மங்கலத்துல இருக்கிறவங்க ராஜேஸ்வரி. இவங்களோட அப்பாவும் அம்மாவும் 30 வருஷமா கூட பின்ற தொழில் நடத்திட்டு வந்தாங்க. ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 2 பேருமே வெவ்வேறு ரீசன்காக இறந்து போயிட்டாங்க. சோ மாற்றுத்திறனாளி பெண்ணான ராஜேஸ்வரி மட்டும் தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வீடு இல்லைங்க, குடிசை வீடுன்னு கூட அது சொல்ல முடியாது, குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா அங்க வாழ்றதுக்கே முடியாது. அப்படிப்பட்ட வீட்டுல தான் அவங்க வெயில் மழைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த குளித்தலை நகர தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சரி ஓகே அந்த பெண்ணுக்கு நாமளே வீடு கட்டி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செலவு எல்லாத்தையும் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. இவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன வீடை கட்டி கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. 1,20,000 மதிப்புள்ள ஒரு புது வீட்டை கட்டி ராஜேஸ்வரிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பெண்ணோட முகத்துல அவ்வளவு சந்தோஷங்க. இனிமே வெயில் மழை எது வந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்க சேஃபா அந்த வீட்டுல இருக்கலாம். இது பாசிபிள் ஆகிறதுக்கு ஒரு துணையா இருந்த கபில், காமராஜ், லெஸ்லி, அருண், முருகேஷ், கார்த்திக், சிவா, ஆதி அண்ட் இன்னும் பல பேர் இந்த விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பலரும் பாராட்டிட்டும் வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. தாத்தா பம்பளி மாசம் எவ்வளோ இது ஒண்ணு இந்த பசங்க வருவாங்களா? பசங்க வருவாங்கல்ல, அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாமா? இல்ல நான் காசு தரேன், பசங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. இந்த 500 ரூபாய்க்குமே கொடுத்துருங்க. வாங்கிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. உங்க பேரு ஊரு? நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடை. சரி, நல்லா பறிக்க எழுதணும். சுட்டு வச்சிருக்கியா? சரி, சாப்பிடாம இருக்கீங்களா? பானிபூரி கொடுங்க. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல தேங்காய் பத்தை, தேன் முட்டாயின்னு நிறைய விற்கும். அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி வீட்டுக்கு போற வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா போவோம். அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சா?